கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிறீங்க. அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, இதனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் இணைந்திருங்கள். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். காலம் கடைசியா இருக்கு. இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே விழித்திருந்து ஜெபியுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இரவும் பகலுமா வேதத்தை தியானிங்கள். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 27 ஆகிய வசனங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கு. நான் இயேசு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன், அவருடைய பிள்ளையா மாறிட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் நற்கன் எடுக்கிறேன், நான் வாரம் சர்ச்சுக்கு போறேன், நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன். நிறைய காரியங்கள் நம்ம சொல்லுவோம். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, பிதாவின் சித்தம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. சில குடும்பத்திலே பிதாவின் சித்தம் தெரியும், அந்த சித்தத்தின்படி நம்ம செய்யறோமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா சில குடும்பத்திலே பிதாவின் சித்தம்னாலும் தெரியாது, பிதாவின் சித்தத்தின்படி நம்ம செய்யறோமா அப்படின்னாலும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கும். சில குடும்பத்திலே ஜெப அபிஷேகம் பண்ணியிருப்பாரு, சில குடும்பத்திலே சுவிசேஷம் ஊழியம் பண்றதுக்காக அபிஷேகம் பண்ணியிருப்பாரு. ஒவ்வொரு குடும்பத்திலுமே கர்த்தருக்காக வேறு விரித்து ஒவ்வொரு காரியத்துக்காக நம்மளை அபிஷேகம் பண்ணி வைத்திருப்பார். கர்த்தருடைய கிருபையினாலே எனக்கு என்ன அபிஷேகம் பண்ணார் எனக்கு தெரியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளரணும், எப்படி வாழ்றோம், அதை நம்ம நிதானித்து பார்க்க முடியும். நம்ம எப்படி குறையா இருக்கோம், இன்னும் நம்ம எதுல கரெக்டா இருக்கணும், எல்லாம் நம்ம யோசித்துட்டு இருக்கோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல், அந்த வேர்ட்ல ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு, தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில இருக்கா, தேவ திட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா? என்ன சில குடும்பத்திலே, பிரதர் நான் இன்னைக்கு தான் முதல் தடவை செய்தி கேட்கிறேன், நான் இப்போ கொஞ்ச நாள் தான் நான் சர்ச்சுக்கு போறேன், நான் இயேசு மட்டும் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன், எங்க வீட்டுல பைபிள் இல்லை, எங்க வீட்டுல ஃபுல்லா விக்கிர வழிபாடு. எத்தனையோ சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. இன்னைக்கு உள்ள செய்தி என்ன தெரியுமா, பிதாவின் சித்தம் செய்யக்கூடிய பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். பிதாவின் சித்தத்துல முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா, பரிசுத்தமா வாழ்றது. 2வது தீமையான கருத்து வெறுத்து நன்மை செய்வது. எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம இன்னொரு பக்கம் யோசித்து பார்க்கும்போது, நோவா வாழ்ந்த காலத்திலே
நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, தேவனோடு சஞ்சரித்தான். நீதிமான், உத்தமன், தேவனோடு நடந்திருக்கார். நோவா நீதியை பிரசங்கம் பண்ணியிருக்கார். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணியிருக்கார். பேழையை உண்டு பண்ணியிருக்கார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்து முடித்திருக்கிறார். நோவாவை போல கடைசி காலத்திலே நம்ம வாழ வேண்டும். நீதிமானா வாழணும், உத்தமனா வாழணும். நம்முடைய தேவன் பரிசுத்தர், அவருடைய பிள்ளைகள் நாமும் கூட பரிசுத்தமா வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, இரவும் போலுமா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். தியானிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பல சூழ்நிலையிலே இணைந்திருப்பீங்க. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி. ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி. வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி. ஒரு வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரைனிங். விவசாயம் பார்க்கணுமா அதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறோம்? 24 மணி நேரம் நம்மளோட வாழ்க்கையிலே பரிசுத்தம் தான் முதல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உண்மை, அநியாயமான காரியத்தை வெறுத்து நீதியை பின்பற்றணும். இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளா காணப்படணும். கடைசி காலத்திலே நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. அதிகாலையில் செய்தி என்ன தெரியுமா? பிதாவின் சித்தம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அப்படின்ட்டு. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிதாவின் சித்தம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? பிதாவின் சித்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாரும் மனம் திரும்பணும். அது பிதாவின் சித்தம். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு வரணும். இந்த ரவிராஜுக்கு ஒரு கிருபை கிடைச்சது. அந்த கிருபைன்னு சொல்லி பார்க்கும்போது கத்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருந்தேன். கத்தர் மீட்டெடுத்தாரு, உங்க முன்பா நிப்பாட்டியிருக்காரு. கிருபை. அதே போல 1000 கோடி ஜனங்கள், எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த எல்லா ஜனங்களும் மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அப்ப பிதாவின் சித்தத்திலே அதுல ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லாரும் மனம் திரும்பின, எல்லாரும் பரலோகத்துக்கு வந்துடணும். எல்லாரும் பரலோகத்துக்கு வந்துடணும். அது பிதாவின் சித்தம். ஒருவரும் கெட்டு போக கூடாது. எல்லாரும் மனம் திரும்பிடணும். அப்ப பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாரும் மனம் திரும்பி பரலோகத்துக்கு வந்துடணும். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அதுல 3 பாயிண்ட் சொல்றாரு. அந்த 3 பாயிண்ட் என்ன அப்படின்னா, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. தீர்க்க தரிசனம் சொல்லிடலாம், பிசாசை துரத்திடலாம், அநேக அற்புதம் கூட பண்ணிடலாம். அதெல்லாம் ரொம்ப ஈஸி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால போ அப்படின்னா போயிடும் பிசாசு. அதுக்கு முதல்ல பரிசுத்தமா வாழ்ந்து பிசாசை விரட்டணும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லணும், இயேசு கிறிஸ்து ரத்தம் சொல்லணும். அற்புதம் நடக்குமா? அற்புதம் நடக்கும். அடுத்தாப்புல
தீர்க்கம் சொல்லிடலாம், பிசாசு துரத்திடலாம், அற்புதம் பண்ணிடலாம். ஆனால் பிதாவின் சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறிட்டு இருக்கா? நம்மளை வேறு பிரிக்கப்பட்ட ஜனமா வைத்திருக்காரு. எதுக்கு? அவருக்காக மட்டும்தான் இந்த பூமியில வாழணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா? இந்த பூமியில வாழ்ற காலத்திலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா? தேவ சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழ்றோமா? தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றோமா? இப்படி நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா கொஞ்சம் செக் பண்ணணும். ஏன்னா வேக வேகமா ஓட ஆரம்பிச்சாச்சு. இப்ப நிறைய குடும்பத்துல வாலிப பிள்ளைலாம் நைட்டும் பகலுமா உட்காந்து படிக்கி, நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு படிக்கி. சரி, அப்புறம் கொஞ்ச நேரம் வீட்டில் செல்போன் கையில் வச்சிருக்காங்க. அப்புறம் நேரம் இல்லை. கணவர் வருவார், ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துருவாங்க. குடும்ப ஜெபம் இல்லை, பாட்டுப்படி ஜெபிக்க நேரம் இல்லை. இதான் கடைசி காலத்தில் போயிட்டு. இந்த பூமியில வாழ்ற காலத்திலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். என்னை இயேசு கிறிஸ்து ராஜா மீட்டெடுத்தார், என் பாவத்தை மன்னிச்சார், என் அக்கிரமத்தை மன்னிச்சார், என் சாபத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தார், என் பலவீனம் என்னுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், ஜீவாதிபதியானவர். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார். அவரை நம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது மகிமையின் ஆவியானவர் நம்ம மேல தங்கியிருப்பார். நீதியை பிரசங்கித்த நோவா என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு ஜனம் கெட்டு போயிட்டு இருக்கு, அந்த ஜனத்திட்ட போய் சொல்லணும், இது தப்புனே, தண்ணி அடிக்காதீங்க, தப்பு, மனம் திரும்புங்க, பரலோகத்துக்கு வாங்க. இன்னொரு குடும்பத்துல விபச்சார அடிமையில் இருப்பாங்க, இது தப்பு, ஒதுங்கி ஓடிடணும். இன்னொரு பக்கம் சுவிசேஷமும் அறிவிக்க வேண்டியிருக்கு. இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பும் போதுதான் பாவ மன்னிப்பே பெற்றுக்கொள்றாங்க. எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் மரணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு யாரு சுவிசேஷம் அறிவிப்பார்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சுவிசேஷத்திற்கு யாரெல்லாம் மிகவும் உதவி செய்தார்களோ அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது, எழுதப்பட்டு இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. சுவிசேஷத்திற்காக யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறாங்களோ, சில குடும்பத்துல இடம் கொடுத்திருப்பாங்க, சில குடும்பத்துல வீட்டுல பல சூழ்நிலை பிரிந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, துன்பத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பரலோகத்துல இடம் இருக்கு. கர்த்தருக்காகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். எனக்கு ஊழியம்னாலே என்னன்னு தெரியாது. நான் வியாபாரத்திலிருந்து நேரம் அப்படியே ஊழியத்துக்கு வந்தேன். திருநெல்வேலியிலேருந்து ஒரு 55 கிலோமீட்டர் சிஎஸ் சர்ச்சு, சமரியா சர்ச்சு, திசையன்விளை. அந்த சர்ச்சில் கோயில் குட்டியார வேலை பார்த்தேன். நான் கோயில் குட்டியார வேலை பார்த்தேன். கோயில் குட்டியார் எப்படி வேலை பார்க்கணும் எனக்கு தெரியாது. நேராக போய் வேலைக்கு போய் சேர்ந்தாச்சு. அதில் ஒரு பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா, முதல் நாள் ஜாயின் பண்ற முன்னகுட்டி அழகா அபிஷேகம் பண்ணிட்டார், சாவியும் கொடுத்துட்டார் சொப்பனத்து மூலியமா. கர்த்தரோட கிருபையினாலே ஊழியத்துக்குள்ள போகும்போது அபிஷேகம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் படிக்க முன்னாடி முழு நேர ஊழியத்துக்கு
இன்னுமாக வேற வேற ஜனங்களை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். மறுபடியும் அபிஷேகம் பண்ணார். கர்த்தருடைய கிருபையினால பைபிள் காலேஜ் படிக்க கிருபை செய்தார். இதெல்லாம் எப்படி? அவருக்காக வாழணும்னு சொல்லி வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக, கர்த்தருக்காக வாழணும்னு சொல்லி ஆசையோடு வந்தேன். இன்னொரு பக்கம் பார்த்தா பல பாடுகள், நெருக்கப்பட்ட சூழ்நிலை, உபத்திரம் எல்லாம் வரும். எல்லாருடைய வாழ்க்கையில சோதனை வரும். எத்தனையோ காரியத்துல பிரச்சனை வரும். ஆனாலும் கர்த்தர் இந்த நிமிஷ வெறிய ஜீவனை தந்து உங்க முன்பாக நிப்பாட்டினார். ஆனால் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ சித்தம் மட்டும் செய்யணும். என் வாழ்க்கையில நான் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ சித்தம் செய்யணும். தேவ சித்தம்னா என்ன சொல்லி பார்க்கும்போது, எல்லாரும் மனம் திரும்பணும்ப்பா. எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். லூக்கா 24 அதிகாரம் 47 அழகாக எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் மனம் திரும்பணும். கடைசி காலத்திலே ஜனங்கள் கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. மற்றவங்க இன்னும் ரட்சிக்கப்படல. பாவாடிமையில வாழ்றாங்க. அப்பாவும் தண்ணி அடிக்கிறாங்க, பையனும் தண்ணி அடிக்கிறான். வீட்டுல நிம்மதியே இல்லை. கடன் ஒரு பக்கம், வீட்டுக்குள்ள ஒரே கெட்ட வார்த்தை. இப்படிப்பட்ட ஜனம் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த குடும்பத்திலே ஒரே ஒரு தாயார், ஒரே ஒரு சகோதரி இயேசுவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டு அந்த வீட்டுல அதிகாலை வெளில எழுப்பி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாலிப மகள் ஜெபிக்க வந்தா. என்ன ஜெப குறிப்பு சொல்லி கேட்டேன். எங்க வீட்டு பாத்ரூம்ல இருந்து நான் ஜெபம் பண்ணோம்னே, எனக்கு வேற இடம் கிடையாது. எங்க வீட்டுல பைபிள் கிடையாது. நான் எப்போதுமே நான் பாத்ரூம்ல போவேன், அங்கதான் நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா. ஏமா அப்படின்னு, எங்க வீடு முழுதும் விக்கிரத்தினால நிரம்பி இருக்குனே. நான் இயேசுவை தேடுறேன்னா விட மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும். பைபிள்லாம் கிழிச்சு போட்டாங்க, தெரியும், எனக்கு தெரியும். செல்போன் கையில் இருக்குனே, உங்க வீடியோ கேட்பேனே, எங்க குடும்பத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கனே, எங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும். அப்ப தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு ஆத்துமாவோட இதயத்துக்குள்ள என்ன இருக்கு, என் குடும்பம் ரட்சிக்கப்படும் சொல்லி அந்த பாரத்தை பார்ப்பார். எல்லாரும் மனம் திரும்பணும். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்க கேட்கிற பிரசங்கத்திலே மனம் திரும்ப சொல்லி கொடுக்கிறாங்களா, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள சொல்லி கொடுக்கிறாங்களா? சற்று ஆராய்ந்து பாருங்க. கடைசி காலத்தில் உள்ள பிரசங்கத்திலே மனம் திரும்ப சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. யாரெல்லாம் பரலோகத்துல போகணும்னு நினைக்கிறீங்களோ, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. உங்க வீட்டில் உள்ள குடும்பம் ரட்சிக்கப்பட்டுட்டா, உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுட்டா, உங்க பேரம்பேத்தி ரட்சிக்கப்பட்டுட்டாங்களா? கர்த்தருடைய வருகையில நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? இன்னும் துன்மார்க்கமா வாழ்றாங்களா? கர்த்தரை விட்டு விலகி வாழ்றாங்களா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வராங்களா? ஞானஸ்தானம் எடுத்தாச்சா? நற்கன் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கர்த்தருக்கா வாழ ஆரம்பிச்சிட்டீங்களா? இதெல்லாம் நம்ம தான்ப்பா செக் பண்ணி பார்க்கணும். ஒரு வீட்டில் ஒரு தாயார் சமையல் பண்றாங்க. உப்பு போட்டிருக்கா, உப்பு போடலையா, அவங்க தான் செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்து தான் சாப்பாடை கொண்டு போய் கொடுப்பாங்க. அதே போல பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவோமா, நம்ம எல்லாரும் தகுதி ஆயிட்டோமா, இன்னும் நம்மள்ட்ட என்ன குறை இருக்கு, இன்னும் நம்ம என்ன பாவம் பண்ணி அறிக்கை பண்ணணும், நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா, நம்ம தேவனுடைய கருத்துக்குள்ளதான் இருக்கிறோமா, இப்படிலாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை முதல்ல ஆசீர்வாதமா இருக்கும். என் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்ததுனாலே மிஸ்டேக்னா என்ன, அதே நேரத்தில் மனம் திரும்பி கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருந்தால் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு. இந்த ரெண்டுமே நான் பார்த்திருக்கேன்.
ஒரே ஒரு மனுஷன்ட்ட பழகணும்ப்பா. 13 லட்சம் கொடுத்து விட்டேன். ₹1 இல்ல, ₹2 இல்ல, 1,00,000 இல்ல, 2,00,000 இல்ல. வருஷ கணக்கா கூடயே இருந்தாரு. அப்பப்போ பணம் கேட்பாரு. நான் வியாபாரத்துல இருந்தேன். திருப்பி தாரேன்னு சொல்லி வாங்குவாரு, தரமாட்டாரு. மறுபடியும் கொடுத்துருக்கேன். லட்ச லட்சமா கொடுத்துருக்கேன். ஒரு நாள் என்னுடைய வீடை வித்துட்டு நான் நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். மனுஷனை நம்பிய விக்கிறதுக்கு, மாந்திரியத்துக்கு, ஜாதகம் பார்க்க, குறி சொல்ல, எல்லாத்துக்கும் ஒரே பணம் தான். ஆக மொத்தம் என் வாழ்க்கையில எல்லாமே நஷ்டப்பட்ட சூழ்நிலை கர்த்தரை தேட ஆரம்பிச்சேன். கர்த்தரை தேட ஆரம்பிச்சேன். நான் எப்படி தேடினேன் அப்படின்னா, இரவும் பகலுமா வேதத்தை வாசித்து தியானித்து, எப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு, என் வாழ்க்கையை கர்த்தரை விட்டு எப்படிலாம் தள்ளி போயிருக்கு, என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சேன். இதே நான் உங்களுக்கு காலைல சொல்லித்தரேன் அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அழகா சொல்றாரு. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? ஆமாப்பா, நீ தீர்க்க தரிசனம் சொன்ன, சரிதான். அடுத்தாப்புல 2வது, அநேக அற்புதம் செஞ்ச, சரிதான். 3வது, அநேக அற்புதம். நடுவுல உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? அப்போ 3 பாயிண்ட் சொல்றாரு. தீர்க்க தரிசனம், பிசாசு துரத்துறது, அநேக அற்புதம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பிசாசை துரத்த முடியும், அநேக அற்புதம் பண்ண முடியும். கர்த்தருடைய ஆவியை நமக்குள்ள நிறைவா இருக்கும்போது தீர்க்க சொல்ல முடியும். இவை எல்லாம் நமக்குள்ள இருந்தா கூட முதல்ல அன்பு இருக்கா? அவருடைய கற்பனையை கை கொள்றோமா? உன்னை போல பிறனை நேசிக்கிறோமா? இயேசு கிறிஸ்து ராஜா இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே நன்மை செய்வதா சுற்றி திரிந்தார். நசரேனா இயேசு கிறிஸ்து நன்மை செய்வதா சுற்றி திரிந்தார். இன்னைக்கு எத்தனை குடும்பத்திலே தீமை செய்ய சுற்றி திரிதாங்க. தீமை செய்யும் போது பிசாசினால உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. முதல்ல நம்ம சில காரியங்களை அறிந்து கொள்ளணும். ஒரு மனுஷன் தீமை யோசிக்கிறானா, தீமை பேசுறானா, தீமை வருதா, பிசாசுனுடைய மேனுஃபேக்சர். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நிறைய நேரத்துல ரொம்ப பயந்து உட்காந்து பொறுமையா வாசித்துட்டு இருப்பேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாதான் நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறது ரொம்ப முக்கியம். கடைசி காலத்துல வாழ்றோம். நம்ம எப்படி வாழ்றோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். கடைசி காலத்துல வாழ்றோம். யார் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கல அப்படின்னா, கீழ்ப்படியாதவர்கள் பிரவேசிக்கலையா. பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல மாறணும். நான் மறுபடியும் சொல்றேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள் உங்க வீட்டுல ஒரு டைரி இருந்தா எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்கள் குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். கீழ்ப்படுகிறவங்க மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். விசுவாசம் உள்ள ஜனம் மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யும் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை.
ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அதனால பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு குவாலிட்டி இருக்கு. பரலோகத்துக்குள்ளே பரிசுத்தமா வாழ்ந்தவங்க பேரலாம், நீதியை பின்பற்றினவங்க பேரலாம், துன்மார்க்கத்துல இருந்து மனம் திரும்பி இருக்கணும், தீமையை வெறுத்து இருக்கணும். கடைசி காலத்துல வாழ்றோம். நிறைய பிரசங்கத்துல இப்ப கலப்பு வருது. எப்படி கலப்பு வருது அப்படின்னா, எப்படி வாழ்ந்தாலும் பரலோகத்துல போயிடலாம் சொல்லிட்டு கிருபையின் காலத்துல இஷ்டம் போல போய் பேசுறாங்க, இஷ்டம் போல திருடுறாங்க, இஷ்டம் போல தப்பா வாழ்றாங்க, பணம் சம்பாதிக்க ஏகப்பட்ட பொய் பேசுறாங்க. ஒரு குடும்பம் கர்த்தர் பிரியமானபடி வாழ்ந்தால் கர்த்தர் கூட இருப்பார். உங்க கூட கர்த்தர் கூட இருந்தால் ஆசீர்வாதம். இன்னைக்கு உள்ள செய்தி என்ன பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் ஆழமா கவனிச்சீங்க அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பிதாவின் சித்தத்தின்படி செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது ஆசீர்வாதம். யாரெல்லாம் அதிக அளவில் இணைந்திருக்கிறீங்களோ உங்களுக்கு என்று ஒரு திட்டம் கொடுத்திருப்பார். சில குடும்பத்திலே சுவிசேஷ ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, இரவு பகலுமாக மிஷினரிமாருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. சில குடும்பத்திலே மிஷினரிமாருக்கு இன்னுமாக நிறைய பரிசுத்தவான்களை தாங்கிட்டு இருப்பீங்க. எத்தனையோ குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்க. சில குடும்பத்திலே முழு நேரமா ஊழியம் பண்ணிட்டு இருப்பீங்க, மிஷினரிமாரா இருப்பீங்க, பரிசுத்தவானா இருப்பீங்க. பல சூழலில் ஆன்லைன்ல நம்ம கேட்கிறோம். நம்ம வாழ்க்கை கர்த்தர் பார்த்துட்டு இருப்பார். பரலோகத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கணும். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும் அப்படின்னா சுவிசேஷ ஊழியத்துக்கு யாரெல்லாம் உதவி செய்றீங்களோ, அவங்களுக்கா யாரெல்லாம் நீங்க ஜெபம் பண்றீங்களோ, அவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் நீங்க மிகுந்த உதவி பண்றீங்களோ, உங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளை தான் இணைந்திருக்கிறீங்க. நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. அதிகாலை வேளை சற்று நம்ம யோசித்து பார்ப்போமே. ஏன்னா நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், நிறைய காரியம். சில குடும்பத்துல யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியல. மார்க் 10ஆம் அதிகாரம் 29, 30 ஆகிய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. பல சூழ்நிலை இணைந்திருப்பீங்க. சில வசனங்கள் சொன்னாதான் புரியும். இயேசு பிரதித்துரமாக எண்ணி நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூடிய 100 தனையாக வீடுகளையும், சகோதரரையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா என்ன கணக்கு, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது, சுவிசேஷ ஊழியத்துக்காக யாரெல்லாம் பரலோகத்துக்காக நீங்க வேலை பார்க்குறீங்களோ, நம்ம எல்லாருக்கும் மறுமையிலே நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப மறுமையிலே நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருக்காக யாரெல்லாம் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோமோ, கர்த்தருக்காக நம்ம யாரெல்லாம் கிரியையில இருக்கிறோமோ, செயல்ல இருக்கிறோமோ, அவங்கதான் பரலோகத்துல போறாங்க. அதனால கடைசி காலத்துல நம்ம வாழ்றோம். அநேகர் கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்யும் காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களுக்கு சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
தேவ சித்தத்தின்படி செய்யாமல், அன்பு கூறாமல், நன்மை செய்யாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், பரலோக ராஜ்யத்துக்காக வேலை பார்க்காமல், சுவிசேஷ ஊழியத்துக்கு உதவி செய்யாமல், இப்படி நிறைய குடும்பத்துல இருப்பாங்க. தனக்காக மட்டுமே வாழ்வாங்க, சுயமா இருப்பாங்க. சில குடும்பத்திலாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இப்படி நிறைய கணக்கு வரும். ஆனால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜா விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. குமாரனையும் பிதாவையும் அறிவதே நித்திய ஜீவன். குமாரனையும் பிதாவையும் அறியும் போது அவங்க தேவனோட வார்த்தை கீழ்ப்படி ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்கிறாங்க. அதனாலதான் சத்தியமே அறிந்து கொள்ள முடியல. சத்தியத்தை அறிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை விடுதலை, ஆசீர்வாதம். உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அதனால காலை வேளையிலே ஒரு பக்கம் பார்த்தா பிதாவின் சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தா பரலோகத்துக்குள்ள போறதுக்கு என்ன வழி எல்லாமே எழுதி வச்சிருக்காரு. விசுவாசிக்கணும், அது முதல் பாயிண்ட். கீழ்ப்படியணும், அதுவும் முக்கியம். கர்த்தருக்காக, சுவிசேஷ ஊழியத்துக்காக மிகவும் யாரெல்லாம் பிரயாசப்படுறாங்களோ அவங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில தீமை இருக்கக்கூடாது, அருவருப்பு இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக உண்மையா இருப்போம். நம்ம குடும்பம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால இன்னைக்கு கால வேளையில செய்தி என்ன அப்படின்னா, பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தத்துக்குள்ள நம்ம இருப்போம், பரலோகத்துக்குள்ள போய் சேருவோம். ஒருவேளை நிறைய மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா இந்த நாள்ல மனம் திரும்பிடுவோம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம், பரிசுத்தமா வாழ்வோம். நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்கா நன்றிப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும். பிதாவின் சித்தம் அறிந்து கொண்டு எங்க வாழ்க்கையை நாங்க தொடங்க அந்த கிருபைக்கா நன்றிப்பா. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கப்பா. தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை செய்ய கிருபை தாங்கப்பா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபை தாங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்கப்பா. கீழ்ப்படிய கிருபை தாங்கப்பா. விசுவாசத்துல வளர கிருபை தாங்கப்பா. சுவிசேஷ ஊழியத்துக்காக உதவி செய்ய கிருபை தாங்கப்பா. உமக்காக வாழ கிருபை தாங்கப்பா. புதிய நாளிலும் புது கிருபை தாங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணட்டும். உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா. மகிமையின் ஆவியான் இறங்கி வாங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்கப்பா. பரிசுத்தாவினாலும் அக்னினாலும் நிரப்புங்கப்பா. ரட்சிப்பின் வஸ்திரம் தாங்க ராஜா. நீதி சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகம் தாங்கப்பா. வெண் வஸ்திரம் தாங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. கல்லான இதயம் எடுத்து போட்டுருங்கப்பா. லெகுவான இதயம் தாங்கப்பா. உணர்வுள்ள ஆவியை தாங்கப்பா. சதையான இதயம் தாங்கப்பா. உங்களுடைய நல்லாவி தாங்கப்பா. குழந்தைகளுடைய அக்னி உங்களுடைய உள்ளத்துக்குள்ள பாட்டி விடிட்டு சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கூட ஆசிரியங்க. அவங்களோட அப்பத்தையும் தண்ணி ஆசிரியங்க. அவங்களோட கையெழுக்கிறது ஆசிரியங்க. அவங்களோட சிரசு மேல ஆசீர்வாதத்தை வைங்க. எந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்காக நாங்க வாழணும்ப்பா. எங்க வாழ்க்கையில எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விட்டும். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. சகல காரியத்திலும் கர்த்தர் கூட இருங்க. ஒவ்வொரு தேசத்துல ஜனங்களுக்கும் கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறான். தேவ ஞானத்துல தேவ புத்தினால் நிரப்புங்கப்பா. நல்ல எக்ஸாம் எழுதணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. டீச்சர் மார்க்கா ஸ்தோத்திரப்பா. சில குடும்பத்துல அப்பா கவர்மெண்ட் டீச்சர் வேலைக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. விசாவுக்கா ஜெபிக்கிற கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க.
டிரான்ஸ்ஃபர் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. புதுசா வீடு கட்டணும், புதுசா வண்டி வேணும். கர்த்தர் மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் கற்பத்தினை ஆசீர்வதிங்க. மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க. தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுப்பாங்க. பரம வைத்தியர் கூட இருங்க, கூட இருங்க, கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா தடைகளும் நீக்கி ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதி இல்லாம ஒரு வாழ்க்கை. கர்த்தர் சமாதானத்தை கட்டுங்க. சமாதானத்தின் ஆண்டாக உங்க பிள்ளைகளுக்கு தாங்கப்பா, தாங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. கால வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். கால வேளையில டிரைவிங் லைன் போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க. கால வேளையில விவசாயி ஜெபிக்கிறாங்க, போட் தொழில் போடுறாங்க, காலவேளை சிறுதொழில் பார்க்குறாங்க, வியாபாரத்துக்கு போகிறாங்க, கம்பெனி போகிறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் காலையில் இணைந்திருக்காங்க. எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தோடைய கர்த்தர் கூட இருக்கணும். ஒவ்வொரு ஆத்மாவையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் முத்திரை போட்டு கர்த்தர் வேலடைத்து பாதுகாத்துக்கொள்ளும். எங்களுடைய எல்லா குறைகள் எல்லாம் மன்னிச்சிருங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழங்களுக்கு கிருபைத்தாங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. அவங்களோட தேவைகள் எல்லாம் சந்திக்கிட்டோம். கர்த்தர் கூட சந்திங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. பிரிவினை, சந்தேகம், கணவன் மனைவிக்குள் ஐக்கியம் இல்லை, மதுபான அடிமை, விக்கிர வழிபாடு, போதை பழக்கம், சிகரெட் பழக்கம். எத்தனையோ குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். இந்த பாவத்திலிருந்து வெளியில் வரும் கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசுறீங்க. உம்முடைய கரத்தில் அப்படின்னா இந்த நாளிலும் எல்லா காலத்திலும் கர்த்தர் தடையை நீக்கி ஆசுறீங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில எத்தனையோ குடும்பத்திலே பல சூழ்நிலை அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிளட் கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, சுகர் அதிகமா இருக்கு, ப்ரெஷர் அதிகமா இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம். சில குடும்பத்திலே தைராய்டு பிரச்சனை, வீசிங் ப்ராப்ளம், டிபி நோயில பாதிக்கப்பட்டிருக்காங்க, தலையில கட்டியிருக்குனாங்க, தலையில சில குடும்பத்துல பிரச்சனை இருக்கு. சில குடும்பத்திலே கால் ஆப்ரேஷன், முதுகுல ஆப்ரேஷன், கண்ணில் ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன். சில குடும்பத்துல கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி. எத்தனையோ குடும்பத்திலே கர்ப்பப்பையில பிரச்சனை. எந்தெந்த குடும்பத்திலே பலவீனத்தோடு ஜெபினாலும், காய்ச்சல், சளி, இருமல், எந்தெந்த குடும்பத்துல பலவீனத்தோடு ஜெபினாலும் உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தருடைய கரத்துல அப்படிங்கிறோம். கர்த்தரே கூட இருந்து நடத்துங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அதிகாலவேளை ஜெபின ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. கடன் நிமித்தமாக சில குடும்பத்திலே அப்ப வெளியூர்ல தங்கி இருக்கிறாங்க. லட்சக்கணக்கு கடன் இருக்கு, கோடி கணக்கு கடன் இருக்கு. காலை தூங்கி எழுந்திரிச்சா செல்போன்ல ஏகப்பட்ட ஃபோன் கால், கடன் 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 கடன். சில குடும்பத்திலே பதில் பேச முடியல, பொய் பேசுறாங்க, திருப்பி கொடுக்க முடியல. கடன் நிமித்தமாக வாழ்வதா சாவதா. சில குடும்பத்தில் மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், கடனில் போராடுறாங்க, ஏலத்துக்கு வருது. சில குடும்பத்தில் கட்ட முடியல, வீட்டில் பிரச்சனை, கடன் நிமித்தமாக நிறைய பிரச்சனைகள். அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு உதவி செய்வீங்களாப்பா? இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படட்டும். உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் தடையை நீக்கி ஆசீர்வதிங்க. கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. உம்முடைய பாதபிள்ளை கெஞ்சி கேட்கிறப்பா, கர்த்தர் மனம் இறங்குங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. காலவேளையிலே முதியோர் இல்லத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் தங்கிருங்க. சில குடும்பத்திலே சரீரத்தை பலவீனத்தோடு போராடி ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் கூட இருங்க. தேவனர்லி அப்போ பிரேயர் மினிஸ்டர் உடைய கரத்தில் அப்படிங்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வருகையில நாங்கள் காணப்படணும், ஆயத்தமா இருக்கணும், ஆயத்தப்படுத்தணும். இன்னுமாக இணையாத குடும்பத்தை இணைத்து வைங்கப்பா. எல்லா ஜனங்களும் இரவு மூலமா ஜெபிக்கிறத கிருபை செய்யுங்க, வேதத்தை தியானிக்கிறத கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க.
துதிகன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபிங்கள். அதிகால வேளையிலே தினந்தோறும் இணைந்திருங்கள். இரவு நேரத்திலே 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். காட் பிளஸ் யூ. தினமும் 1 நிமிடமா எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.